கந்த சஷ்டியின் கவசத்தின் வரலாறு. முருகப்பெருமான் என்றதும் முதலில் நினைவுக்கு வருவது நமக்கு கந்த சஷ்டி கவசம். இதை படித்தால் அனைத்து பேறுகளும் கிடைக்கும் வகையில் தேவராய சுவாமிகள் அருளியுள்ளார். ஒரு முறை தேவராய சுவாமிகள் பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சென்றபோது மலை சுற்றி கிரிவலம் செய்யும் பொழுது பலரும் நோயால் துன்புறுவது கண்டு வருந்தினார். அவர்களுக்காக கருணை கொண்டு முருகப்பெருமானை நினைத்து மனம் முருகியவர் அன்று இரவு கனவில் பழனி முருகர் அருள்வாக்கு அளித்தார். உலகில் உள்ளோர் அனைவரும் மந்திரமாக ஓதி இன்புற்று வாழ்வரும் வகையில் செந்தமிழ் எமை பாடு என்றார். அவரது திருவாக்கு கேட்டு தேவராயர் பரவசமடைந்து ஹரஹரா போற்றி, அடியார்க்கு எளியாய் போற்றி, சண்முகா போற்றி என பாடினார். அதுவே இன்று நாமெல்லாம் ஓதும் 238 அடிகளை கொண்ட புனிதமான கந்த சஷ்டி கவசம் ஆகும். கந்த சஷ்டி கவசம் பாடப்பட்ட இடம் தேவராய சுவாமிகள் 6 பதிகளுக்கும் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, திருவேரங்கம், குன்று தோரோடல், பழனிமுதி சோலை 6 கவசம் பாடியுள்ளார். இன்றைய கவசம் பெரும்பாலும் பழனி மலையில் பாடப்பட்டது என கூறப்படுகிறது. கந்த சஷ்டி நவகிரகங்கள் நமக்கு துணையாக நிற்கும். எதிரிகள் நண்பர்களாக மாறுவர். தரித்திரம், செய்வினை, பீடைகள் நீங்கும். வீட்டில் நேர்மறை சக்திகள் வலம் வரும். லட்சுமி கடாட்சம், குழந்தை பாக்கியம், மன நிம்மதி கிடைக்கும். தினமும் கந்த சஷ்டி கவசம் ஓதுவோருக்கு மதிப்பு, மரியாதை, மன உடல் வலிமை, முக வசீகரம் கூடும். முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது சஷ்டி விரத நாட்களில் 3 முறை ஓதினால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். கந்த சஷ்டி கவசம் 36 முறை ஓதினால் சுமார் 17,000 வரிகள், 70,000 வார்த்தைகள், 8 முதல் 10 மணி நேரம் ஆகும். இவ்வாறு ஓதுபவர்களுக்கு எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே உணரும் திறன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஓம் முருகா, ஓம் கந்த சஷ்டி, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.